22வது ஓட்டம் 1ஆம் நம்பருக்கு தான் விழுந்திருக்கு. இந்த தர்மகர்த்தா தேர்தல்ல முழு வாக்கையும் பெற்று டாக்டர் பரணி ஜெயிச்சிருக்காங்க. என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. பரணி ஜெயிச்சிட்டடி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. எப்போ நீ என்ன சொன்ன? நான் ஒத்த ஓட்டா? நீ அது கூட வாங்கலையே. அப்போ இனிமே முட்டைல முட்டை முட்டை ஓட்டும் தான் கூப்பிடுவேன். ஹலோ முத்துப்பாண்டி, இந்த ஆளு முட்டை ஓட்டு, அப்போ நீ இந்த ஆளுக்கு ஒரு குட்டி முட்டை அம்பிட்டுதான். எப்போ போயிட்டு ஒரு ஓரமா உக்காந்து அடுப்போ. சௌந்தரபாண்டி, உண்மை ஜெயிச்சிருச்சுல, உண்மை ஜெயிச்சிருச்சு. இலே சௌந்தரபாண்டி, நீ தோத்துட்டல, தோத்துட்ட, நீ தோத்துட்டல, தோத்துட்டல. இறங்கு. நியாயம் ஜெயிச்சிருச்சுல. புடிங்க. நிறுத்துக்கல. என்னல என்ன பண்ணீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஏய், உங்க குழந்தைங்க எல்லாம் செத்துருவாங்க. மாமனாரே, இப்படி மிரட்டி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் தானே கனவு கண்டீரு? நீ கேடிண்டா, நான் கில்லாடே. நீ மொல்ல மாறினா அந்த மொல்ல மாறிக்கு வேப்பல் அடிக்கிற பூசாரி நானு. எப்படி ஜெயிச்சான்னு பாக்குறியா? என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? ஐயா என்னையா சொன்னாரு? காலில் விழாத குறையா அவர்கிட்ட கெஞ்சிட்டு வந்துட்டேன். யாரும் பரணி அம்மாவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் உசுரோட கிடைக்கணும்னா எல்லாரும் சவுந்தரபாண்டி ஐயாவுக்கே ஓட்டு போட்டுருங்க. ஏங்க, எலெக்ஷன் நடக்குது, போன் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. மோசம் போயிட்டு முடியும், மோசம் போயிட்டோம். நம்ம பொண்ணை பத்திரமா பாத்துக்க மாட்டியா? ஐயோ என்னாச்சுங்க? ஏன் அழறீங்க? நம்ம குழந்தை உசுர பரணி சாமி மாதிரி வந்து காப்பாத்துச்சு. அதுக்காக அந்த பிள்ளைக்கு வந்து ஓட்டு போலான்னு பார்த்தா அதே குழந்தை உசுர பணையமாவாச்சு. அந்த சவுந்தரபாண்டி நம்ம ஓட்ட கேக்குறாண்டி. ஐயோ என்னாச்சு நம்ம பிள்ளைக்கு? தெருவுல விளையாண்டுட்டு இருந்த நம்ம பிள்ளைக்கு என்னாச்சு?
அப்பாவா அப்பயே தூக்கிட்டாங்கடி. சனியனை வச்சு பிள்ளைங்களை தூக்கி அதுங்களுக்கு மேல பாம்பு வச்சிருக்கானுங்கடி. ஐயோ என் புள்ளைய கொல்ல போறானுங்களே, என்ன செய்யறது? அடியே கத்தாதடி. அந்த சவுந்தர பாண்டிக்கு ஓட்டு போடலன்னா பாம்பை வெடிக்க வச்சு பிள்ளைங்களை எல்லாத்தையும் கொன்னுருவன்னு அந்த சனிய மிரட்டுறாண்டி. எனக்கு வேற வழியே தெரியல. அந்த சவுந்தர பாண்டிக்கு தான் ஓட்டு போடணும். ஐயோ நம்ம புள்ளைய காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துறீங்க நம்ம புள்ளைய. காப்பாத்தியாண்டி ஆகணும். பரணி உசுர காப்பாத்துச்சு. ஆனா அந்த படுவாவி பையன் அந்த உசுரை எடுத்துருவேன்னு சொல்றானே. என் புள்ள உசுர காப்பாத்துறதுக்காக சோதர பாண்டிக்கே ஓட்டு போடுற நிலைமையில இருக்கண்டி. அந்த ஆளுக்கே ஓட்டு போட்டு தொலைஞ்சிருங்க, நம்ம புள்ள நமக்கு உசுரோட வேணும். அந்த ஆளுக்கே ஓட்டு போட்டுருங்க. அவளையே படாதா, எல்லாம் இல்லை, நல்லபடியா கனி. நடக்கும். இங்கிட்டு வா. என்னென்ன இப்போ கனிய வீடு வரைக்கும் கூட்டு போயிட்டு வந்துடுறேன். இந்த ஆதார் கார்டு கேட்டாவ அது வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். இல்லை கனி நீ வா. இல்லை நீங்க வா சாமி. அண்ணே எதுக்கு நான் இங்க கூட்டியா அந்த ஆதார் கார்டு எடுக்க வீட்டுக்கு தானே போகணும். இங்கனே எதுக்கு நான் வண்டியை நிறுத்தினேன்? ஏம்ல அண்ணே ஆதார் இங்க இருக்குல, இங்க இருக்கா? நம்ம ஆதார் கார்டு எடுக்க வரல, பிறகு அந்த சவுந்தர பாண்டியோடைய ஆதாரத்தை புடுங்க வந்திருக்கேன். இல்ல கனி இங்க 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 வா. வரனே அண்ணே, இவன் தான் சனி அண்ணன் பொண்ணு ராகி இருக்காங்கல்ல, அவங்க பையன் சுக்கரன். எங்க ஸ்கூல்ல தான் படிக்குதான். இவனை சனி அண்ணன் தான் வளர்க்குறாங்களாம். ஏண்டா உங்க ஊர்ல அம்புட்டு பேரும் கிரகத்தோட பேர் தான் வைப்பீங்களா? ஏ சுக்ரா, நீ எந்த கிளாஸ் படிக்க? 4வது படிக்கிறேனே. ஓ நல்லா பெரிய படிப்பா இருக்க. எனக்கு பேட் எங்கனே? நீ பேட்டா? அண்ணே, நீ தான் ஊர்ல உள்ள பசங்களுக்கெல்லாம் பேட்டும் பாலும் வாங்கி கொடுத்தல, இவனும் வேணும்னு கேக்குறானே, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா ஆமா சொன்னோம்ல, அதுக்கு என்ன வாங்கி கொடுத்துடா போச்சு. ஆ, ஆமாண்ணே, எனக்கு பேட் வேணும். ஏய் உனக்கு என்ன பேட்டு மட்டுமா, பாலும் சேர்த்து வாங்கி தரேன். இல்லை நீ தனியா கோயிலுக்கு போயிடுவியா? என்ன கோயில் இருந்தா இருக்கு, நான் போக மாட்டேனா? நீ தம்பிக்கு பேட்டு வாங்கி கொடுத்து அப்படியே அவன் வீட்டுல இறக்கி விட்டுரு. சரி கிளம்பு. ஆனா அந்த பேட்டு மாட்டுற ஆறுகிட்டையும் சொல்லாத. சரிண்ணே. முதல்ல கிளம்பு. இல்ல சுக்ரா, உனக்கு தோனி பிடிக்குமா இல்ல கோழி பிடிக்குமா? தோனி பிடிக்கும். அப்படியா, வா வா உனக்கு பேட் வாங்கி தரேன். சரிண்ணே. இந்தா சாப்பிடு சாப்பிடு. பெருச்சடி பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா நீ எடுத்து திங்க. இல்லண்ணே, எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேனே. நீ அங்க நிக்க வேண்டாம், முதல்ல தள்ளி நில்லு. இல்ல நீ சாப்பிடு. அனச்சி அனுச்சி எல்லாம் ரெடியா? சார்வால் சொன்னா மறு வார்த்தை சொல்ல முடியுமா? ஸ்டேஷன்ல இருந்து யாரு கண்ணிலையும் படாமலா எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னாச்சி போலீஸே திருடலாமா, அதுவும் ஸ்டேஷன்ல இருந்து? இல்லை சும்மா இருக்க மாட்டேன். 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாம்னு வேலு நாயக்கரே சொல்லிருக்காருல. அது யாரு? நாயகர் தான். ஓ அண்ணாச்சி அவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ எத்தனை கொண்டு வந்தீங்க? எதுக்கு நான் இம்புட்டு வெடி மருந்து? வாயை திறந்த வெடி மருந்து எடுத்து இப்படி வாயில வச்சு விடுவேன். பேச வர்றேன். சர்வால், லைசென்ஸ் இல்லாம வெடிக்குச்சி வச்சிருந்தத ஸ்டேஷன்ல பறிமுதல் பண்ணி வச்சிருந்தோம்.
அதை எடுத்துட்டுலாம் வந்தாச்சு. இத வச்சு ஒரு கிணறே வெட்டலாம் சர்வால். இதுதான்ல எனக்கு வேணும். வெடிக்க வச்சிட மாட்டீங்களே? அண்ணாச்சி பார்க்க தானே போதிய இந்த சம்பவத்தோட ஆட்டத்தை. என்ன இங்கே நின்றுட்டு வாங்க நம்ம இடத்துக்கு போவோம். அண்ணே எனக்கு பேட் எங்கண்ணே? இல்லை இங்க கிடைக்கலையா, வேற இடத்துக்கு போய் வாங்கிக்கிடுவோம். சரிண்ணே. வா போவோம். இறங்கல. அண்ணே இதெல்லாம் எதுக்குண்ணே? இலை நாங்க தான் சொன்னோம்ல நீ நடிக்கணும்னு. எங்க நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி நடிச்சு காட்டு பாப்போம். ஐயோ தாத்தா என்ன காப்பாத்துங்க தாத்தா, பயமா இருக்கு தாத்தா. இலை சூப்பரா சூப்பரா சூப்பரா. இல்லை அண்ணே என்னல இது? இல்லை பாம்பை கட்டி விடுங்கடான்னா ஏதோ கோயிலுக்கு நேர்ந்துட்டு வேப்பால கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டுருக்கியா? ஏதாச்சும் டைட்டா கிட்டா கட்டி விட்டானுங்களா? இல்லை உனக்கு ஓகேவா? வலிக்கா? இல்ல வலிக்கலண்ணே. இல்லை கரெக்டா சொல்லி விட்டீங்களா? செஞ்சுருவாடா? அதெல்லாம் பக்காவா செஞ்சிரோம்னே. அதெல்லாம் செஞ்சிருவனே. இப்ப என்ன செய்யணும்? இத பாடுறா சுக்ரா, சண்முக அண்ணன் மொபைல் கேமராவை ஆன் பண்ணிட்டு பக்கமா மொபைலை திருப்பும் போது நாங்க சொல்லி கொடுத்தோம்ல அதே மாதிரி நீ நடிக்கணும். நான் சூப்பரா நடிப்பனே. சூப்பரா. ஆமாண்ணே எனக்கு பேட் எங்கண்ணே? இல்லை வாங்கி கொடுக்குறோம்லா. நான் சொல்றத மட்டும் நீ சரியா செஞ்சுட்டேன்னு வச்சுக்க, உனக்கு சூப்பரா பேட்டு பால் வாங்கி தந்துடுதே. செய்வனே. ஆனா சொன்ன செஞ்சிருவில்லா? செய்வனே. எப்படி செய்வ? செஞ்சு காட்டி. ஐயோ தாத்தா என்ன காப்பாத்த வாங்க தாத்தா, எனக்கு பயமா இருக்கு தாத்தா. இதே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேனே, புரியுதா? சரிண்ணே. இல்லை அண்ணே அவனுக்கு ஹெட்போனை மாட்டி விடு. சரி நீ இல்லை பாட்டு போடு நீ. இந்தா போடுதேன். மிஸ்டர் சார்வால், ஹெட்போன் எதுக்கு? நச்சி நாம அவங்க தாத்தா கிட்ட பேசுறத அவனுக்கு கேட்க கூடாதுல்ல, அதுக்கு தான் பாட்டு போட சொல்லியிருக்கேன். சூப்பர். ஐ அட பாட்டு கேக்குது. நான் எப்ப நடிக்கிறதுனே? நானு போன்ல பேசிட்டு அப்படி முகத்துக்கு நேரா காட்டுவேன், அப்ப உடனே நடிக்க ஆரம்பிச்சிடுனேன். சரிண்ணே. சரியா? கேக்கல? கேக்குதுண்ணே. நீ சவுண்ட கொஞ்சம் கூட்டி வை. இந்தா வச்சிடுறேன். யாரு? தாத்தா எனக்கு பயமா இருக்கு தாத்தா, என்ன காப்பாத்துங்க தாத்தா, எனக்கு பயமா இருக்கு தாத்தா, வாங்க தாத்தா சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க தாத்தா, எனக்கு பயமா இருக்கு தாத்தா, காப்பாத்துங்க தாத்தா, எனக்கு பயமா இருக்கு தாத்தா. தாத்தா ஏய், என் பேர மேல வெடிமருந்த கட்டது யாரு? யாரா நீ? யாரு? பயமா இருக்கு தாத்தா, காப்பாத்துங்க தாத்தா. ஹலோ சனியரே, இங்க பார்த்தல தாரி ஓ பேரன் தானே? உன் மகளோட பையன், அவளுக்கு ஒரே பையன்ல. நீ அங்க கட்டி வச்சிருக்க பாமாது டிக்கி டிக்கி டிக்கின்னு பொறுமையா தான் வெடிக்க. ஆனா இங்க கட்டி வச்சிருக்கிறது சும்மா பத்த வச்சா போத சிறனி ஏறி போய் டம்முன்னு வெடிச்சு ஊரே கூட்டி விட. வேணாம் வேணாம் ஜாக்கிரத. வேணாம். இங்க பாத்தியா தீப்பெட்டி நிறைய குச்சி இருக்கு தனியா. வேணாம் 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 வேணாம். இங்க பாம்பு வெடிச்சதுன்னு வச்சுக்க, கிணறு தோன்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. வெடிச்சதுன்னா பீஸு பீஸா போயிடும். ஒத்த புள்ள பீஸா போனன்னு பாக்குதியா? வேணாம் சமூகம், என் பேரனை விட்டு அவனை ஒண்ணும் பண்ணிடாத. வேண்டாம் சண்முகம். ஏய் வெடிச்சு சதறனா உன் மக வீடு வரைக்கும் போவோம், பரவாயில்லையா? சண்முகம் என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருக்கியா? அவனை ஒண்ணும் செஞ்சிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்ப நீ முதல்ல இப்ப எங்க இருக்கன்ற இருக்கடத்தை சொல்லல. கடற்கரை ஓரத்துல ஒரு ஒரு ரோடு இருக்குல்ல,
ஐயா ஐயா சாமிகளா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என் ஐயா மேல இருந்த பாசத்துல நான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன மன்னிச்சிரு சண்முகம். பா கவலைப்படாதீங்கப்பா, சண்முக மாமா எங்களை காப்பாத்திட்டாரு. பாம்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கப்பா. இனிமே எந்த பயமும் இல்ல. பரணி அக்காக்கே ஓட்டு போடுங்க. சரிம்மா சரிம்மா சரி அப்படியே போட்டுறோம். இனிமே செத்தாலும் அந்த சவுந்தரபாண்டிய ஜெயிக்க விடக்கூடாதுல்ல. இந்த எலெக்ஷன் இல்ல, இன்னும் எத்தனை எலெக்ஷன் நடந்தாலும் என்னோட பரம்பரையே சண்முகம் குடும்பத்துக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவோம். வாங்களே ஆமா வாங்க வாங்க. என்னது என்ன அட்ரஸ் எல்லாம் வாங்கி விடுவீரா? மாமனாரே, உன்கிட்ட பண பலம், ஆள் பலம், செல்வாக்கு, திமிரு எல்லாம் இருந்த இந்த சவுந்தர பாண்டியனுக்கு ஒத்த ஆளாதான் நிக்குதீரு. ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஊரே ஏன் பின்னாடி நிக்கு. எப்படி சும்மா சுத்து போட்டு செக்கு வச்சனா? பாருங்க அங்க. அப்படியே முருகா, இம்பிட்டு பெரிய காப்பாத்திட்ட. உனக்கு அடுத்த அந்த சண்முகம் தான் எங்க எல்லாருக்கும் தெய்வம். இந்த சண்முகத்தால ஊருக்கே நல்லது நடந்துருச்சு. இனிமே உனக்கும் கோவில்ல நல்லதாவே நடக்கும். சண்முகம் 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 சண்முகம். சண்முகம் வாழ்க! சண்முகம் நிறுத்த. இதுக்குதான் உண்மையான செல்வாக்குன்றது. நீ கூப்பிட்டா 10 பேர் உனக்கு கோஷம் போறதுக்கு நீ பணம் கொடுத்தாகன. ஆனா உண்மையிலேயே அவங்க சொந்தமா கோஷம் போடணும்னா உசுர கொடுக்க தயாரா இருக்கணும். 20 உறுப்பினர்களோட ஓட்ட வாங்கறதுக்கு அவங்க பிள்ளைங்களை கடத்தி கொண்டு போய் வைப்பியா? ஆனா நான் சனியனோட ஒத்த பேரனை கடத்தி அம்பிட்டு பிள்ளைங்களையும் மீட்டு கொண்டு வந்துட்டேன். அப்பா, உங்களோட கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. எல்லாரும் ஜெயிலுக்கு போக தயாராயிக்காங்க. மாமனாரே, இனிதான் ஆரம்பமாவது உனக்கு அழிவு காலமே. இனி உன்னை எப்படி அடி அடின்னு அடிச்சு ஓட விடுறன்னு பாரு. வாங்கல போவோம். சண்முகம் சண்முகம் வாமா. சண்முகம் 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 பிரசிடென்ட் சண்முகம்.
பாண்டி சனியனை உசுரோட கொண்டு வர வேண்டாம், அவனை குணமா கொண்டா. போறேன்பா, அவனை போனமா கொண்டுறேன். சொன்னதை கேளுங்க பாடி. சனியனை கொன்னு பொணத்தை கொண்டு வான்னு மாமா என் வீட்டுக்கார துப்பாக்கியோட அனுப்பி வச்சிருக்காவோ. அவன் ஏதாவது செஞ்சறதுக்குள்ள அவனை தடுத்து நிறுத்தல. நான் பாத்துக்கிறேன் அத்தை.